அடி. நீ இப்படி உட்காந்துருக்கிறத பார்க்குறப்ப கேவலமா இருக்கு. உலகம் என்பது ஒரு விசித்திரமான மேடை. இங்கே சில நேரங்களில் மனிதாபிமானம் பேசப்படுகிறது, பல நேரங்களில் அது வசதியாக மறக்கப்படுகிறது. இன்று தெஹ்ரானில் இடிபாடுகளுக்கிடையே தன் உறவுகளை தேடும் மக்களின் நிலையம். 2009 முள்ளிவாய்க்கால் கரையில் ஈழத்தமிழர்கள் எஞ்சியிருந்த தன் உறவுகளை தேடிய நிலையம் வேறல்ல, இரண்டும் ஒன்றே. அது நீதி மறக்கப்பட்ட ஏழை எளிய மக்களின் கதறல். இழப்போரின் இறுதி நாட்களில் சர்வதேச சமூகம் எங்களை காப்பாற்றும், ஐக்கிய நாடுகள் சபை தலையிடும் என்று நம்பி கடற்கரை மணலில் வானத்தை பார்த்தபடி லட்சக்கணக்கான மக்கள் காத்திருந்தனர். ஆனால் அன்று வந்ததெல்லாம் வரும் அறிக்கைகளும் கவலை தெரிவிக்கும் வாசகங்களும் தவிர ஒரு உயிரை கூட காப்பாற்ற அந்த அமைப்புகள் வரவில்லை. இன்று தெஹ்ரானிலும் அதே நிகழ்கிறது. மக்கள் தங்களை காக்க உலகம் வரும் என்று நம்பியிருக்க, உலகம் ஆயுதங்களை வழங்கிக் கொண்டோ அல்லது அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டோ இருக்கிறது. இன்று தெஹ்ரானில் நடக்கும் படுகொலைகளும் உலக நாடுகள் விடுக்கும் கண்டன அறிக்கைகளும் வெறும் காகிதங்களே. மனிதாபிமான பகுதி என அறிவிக்கப்பட்ட, அதாவது நோ ஃபயர் சோன் என அறிவிக்கப்பட்ட இடத்திலேயே குண்டுகள் விழுந்த போது உலகம் அன்று ஈழத்தில் அமைதி காத்தது. தற்போது மக்கள் குடியிருப்பு பகுதிகளில் இடிபாடுகள் உயரும் போது உலக நாடுகள் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளில் காலத்தை கடத்துகின்றன. உயிர்கள் துடிக்கும் போது அறிக்கைகள் விடுவது என்பது எரியும் வீட்டில் தீயை அணைக்காமல் அதன் வெப்பத்தை பற்றி கவிதை எழுதுவதற்கு ஒப்பானது என்று சொல்லலாம். உண்மையில் இன்று உலக பொருளாதாரம் என்பது உயிரை காப்பதை விட உயிரை கொல்லவே அதிகம் செலவழிக்கிறது. ஒரு நாட்டில் வறுமையை ஒழிக்க அல்லது ஒரு குழந்தையின் உயிரை காக்கும் மருத்துவத்திற்கு தேவைப்படும் நிதியை விட ஒரு ஏவுகணையின் விலை பல மடங்கு அதிகம். ஆயுத உற்பத்தியாளர்களின் லாபத்திற்காக எங்கோ ஒரு மூலையில் உள்ள மக்களின் வாழ்வு சிதைக்கப்படுகிறது. ஈழத்திலும் சரி, இன்று தெஹ்ரானிலும் சரி, ஆயுதங்கள் விற்கப்படுவதும் சோதிக்கப்படுவதும் ஏழை மக்களின் இரத்தத்தில்தான். சர்வதேச சட்டங்கள், மனித உரிமைகள், ஜெனீவா ஒப்பந்தங்கள் இவையெல்லாம் யாருக்கானவை? ஈழத்தமிழர்கள் விடயத்தில் இந்த சட்டங்கள் எல்லாம் மௌனமானதற்கு காரணம் அங்கு பாதிக்கப்பட்டவர்கள் அதிகார பலம் அற்றவர்கள் என்பதுதான். அதே நிலைதான் இன்றும் தொடர்கிறது. வலியவன் வகுத்ததே சட்டம் என்பது இன்றைய உலக ஒழுங்காக இருக்கிறது. மனிதாபிமானம் என்பது ஒரு நாட்டின் நலன் சார்ந்ததாகவோ அல்லது அரசியலாகவோ மாறிவிட்டதை தவிர அது மனிதநேயமாக மிஞ்சவில்லை என்று சொல்லலாம். ஈழம் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் ஒன்றுதான். எந்த ஒரு நாடும் நமக்காக வராது. தெஹ்ரானில் இடிபாடுகளுக்குள் இன்று கேட்கும் அதே கதறல்தான் அன்று முள்ளிவாய்க்கால் காற்றில் கரைந்தது. தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கலாம், காலம் மாறி இருக்கலாம், ஆனால் அதிகார வர்க்கத்தின் கல் நெஞ்சம் ஒன்றும் அப்படியேதான் இருக்கிறது. மனித உரிமை என்பது மேடைகளில் பேசப்படும் அலங்கார சொல்லாக இருக்கும் வரை இடிபாடுகளுக்குள் தன் பிள்ளைகளை தேடும் பெற்றோர்களின் கண்ணீர் நின்றபாடில்லை. உலகம் முழுவதும் பறந்து கிடக்கும் அதிகார போட்டியில் எப்போதுமே நசுக்கப்படுவது சாமானிய மக்களின் வாழ்வுதான். ஈழத்தமிழர்களின் போராட்ட வரலாற்றையும் இன்று தெஹ்ரானில் நிலவும் சூழலையும் ஒப்பிடும் போது அது வெறும் தற்செயலான நிகழ்வு அல்ல, அது திட்டமிடப்பட்ட ஒரு அதிகார அமைதி என்று சொல்லலாம். ஈழப்போரின் இறுதிக்கட்டத்தில் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக அறிவிக்கப்பட்ட பாதுகாப்பு வலயம், அதாவது நோ ஃபயர் சோன் என்பது எப்படி ஒரு மரணப்பொறியாக மாறியதோ அதே போன்ற ஒரு சூழலே இன்று உலகமெங்கும் மோதல் பகுதிகளில் நிலவுகிறது. மக்கள் தஞ்சம் புகுந்த இடங்களே இலக்குகளாக மாற்றப்படுகிறது. சர்வதேச போர் விதிகளை அப்பட்டமாக மீறுவதாகும். அன்று முள்ளிவாய்க்கால் கரையில் கஞ்சி தொட்டியில் வரிசையில் நின்றவர்கள் மீது விழுந்த குண்டுகளுக்கும் இன்று தெஹ்ரானில் இடிபாடுகளுக்கு இடையில் உறவுகளை தேடுபவர்களின் கண்ணீருக்கும் இடையே உள்ள ஒற்றுமை சரணடைந்தவர்களுக்கும் சாமானியர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என்பதுதான். ஐக்கிய நாடுகள் சபை போன்ற அமைப்புகள் ஏன் இக்கட்டான நேரங்களில் தோல்வியடைகின்றன? ஈழ விவகாரத்தில் ஐநாவின் தோல்வியை அந்த அமைப்பை பின்னர் ஒரு அறிக்கையில் ஒத்துக்கொண்டது. இன்று தெஹ்ரானிலும் அதுதான் நடக்கிறது. வீட்டோ அதிகாரம். ஒரு நாடு தவறும் செய்யும் போது அதன் பின்னால் இருக்கும் ஒரு வல்லரசு நாடு தனது அதிகாரத்தை பயன்படுத்தி தடுத்து விடுகிறது. இதன் விளைவாக பாதிக்கப்பட்ட மக்கள் உலகம் நம்மை காப்பாற்றும் என்று நம்பி ஏமாந்து போகிறார்கள். ஈழத்தில் மக்கள் வானத்தை பார்த்து கொண்டிருந்த போது அங்கே செயற்கைக்கோள் படங்களை எடுத்துக் கொண்டிருந்த நாடுகள் ஒரு துளி ரத்தத்தை கூட தடுக்க முன்வரவில்லை. அதே நேரம் இந்த உலகம் மனிதாபிமானத்தை பேசுவது ஒரு தேசம் என்பதை அதன் பொருளாதாரமே காட்டுகிறது. ஒரு ஏவுகணையின் விலையில் 1000 பள்ளிக்கூடங்களை கட்ட முடியும். ஆனால் உலகம் ஏவுகணையை தான் தேர்ந்தெடுக்கிறது. ஈழப்போரில் பல நாடுகள் இலங்கைக்கு ஆயுதங்களை வழங்கின.
சில நாடுகள் வெளிப்படையாகவும் சில நாடுகள் மறைமுகமாகவும் உதவின. இன்று தெஹ்ரானில் நடக்கும் மோதல்களுக்கு பின்னாலும் இதே ஆயுத வியாபாரம் ஒளிந்திருக்கிறது. மனிதர்களின் மரணம் என்பது ஆயுத நிறுவனங்களுக்கு வரும் சந்தை வாய்ப்பு மட்டுமே. உணவு மற்றும் மருந்து பொருட்களை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவது உலக நாடுகளின் வாடிக்கையாகிவிட்டது. ஈழத்தில் மருந்துகள் மற்றும் உணவுப் பொருட்களை கொண்டு செல்லப்படுவது தடுக்கப்பட்டது. காயமடைந்தவர்கள் முறையான சிகிச்சையின்றி இருந்தனர். இன்று தெஹ்ரானிலும் இடிபாடுகளுக்கு இடையே சிக்கியிருப்பவர்களை மீட்க தேவையான எரிபொருளோ கருவிகளோ அல்லது மருத்துவ உதவியோ முறையாக சென்றடைய விடாமல் தடுப்பதன் மூலம் மக்களை மெல்ல மெல்ல சாகடிக்கும் தந்திரம் கையாளப்படுகிறது. ஈழத்தில் இறுதிக்கட்ட போர் நடந்தபோது அங்கிருந்து செய்திகளை தர எந்த சர்வதேச ஊடகமும் அனுமதிக்கப்படவில்லை. உலகம் எதையும் பார்க்கக்கூடாது என்பதுதான் திட்டம். இன்று தெஹ்ரானிலும் இணைய துண்டிப்பு, ஊடக கட்டுப்பாடு என உண்மைகள் மறைக்கப்படுகின்றன. சமூக வலைத்தளங்களில் வரும் சில பதிவுகள் மட்டுமே எஞ்சியிருக்கும் சாட்சிகளாக இருக்கின்றது. ஈழத்தமிழர்களின் வரலாறு நமக்கு கற்றுத்தந்தது இதுதான். நீதி என்பது தானாக கிடைக்காது, அது அதிகாரத்தின் கைகளில் சிக்கியிருக்கிறது. உலகம் என்பது ஒரு குடும்பம் என்று சொல்லுவதெல்லாம் வெறும் பேச்சளவில்தான். உண்மையில் அது பலம் வாய்ந்தவர்களின் விளையாட்டு மைதானம். தெஹ்ரானில் இன்று கரகும் கனவுகளும் ஈழத்தில் புதைக்கப்பட்ட நம்பிக்கைகளும் ஒன்றே உறக்கச் சொல்லுகின்றன. மனித உரிமைகள் என்பவை பாதிக்கப்பட்டவர்களுக்கு பொருந்தாது. அவை அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு மட்டுமே சொந்தம். மனிதாபிமானம் என்பது ஒரு நாட்டின் பொருளாதார நலனுடன் ஒத்துப்போனால் மட்டுமே பேசப்படும். இல்லை என்றால் அது மௌனத்தினாலேயே கொல்லப்படும். ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்ளலாம். ஈழத்தின் முள்ளிவாய்க்கால் முதல் ஈரானின் தெஹ்ரான் வரை காலம் மற்றும் தேசங்கள் மாறலாம். ஆனால் ஒரு கசப்பான உண்மை மட்டும் மாறாமல் அப்படியே இருக்கிறது. வலியவன் வகுத்ததே சட்டம், எளியவன் சிந்துவதே இரத்தம். கடந்த காலங்களில் ஈழத்தமிழர்கள் சர்வதேச சமூகத்தை நோக்கி நீட்டிய கைகளும் இன்று தெஹ்ரானில் இடிபாடுகளுக்கு நடுவே கதறும் குரல்களும் எழுப்பும் கேள்வி ஒன்றுதான். இந்த உலகம் யாருக்கானது? மனிதாபிமானம் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அக்கறை. சர்வதேச சமூகம் காட்டும் மனிதாபிமானம் என்பது ஒரு நாட்டின் தேவை மற்றும் அரசியல் லாபத்தை பொறுத்தே அமைகிறது. ஒரு வல்லரசு நாட்டிற்கு சாதகமான சூழல் இருக்கும் போது மனித உரிமைகள் பற்றி பேசும் அதே உலகம் தான் லாபம் பாதிக்கப்படும் போது மௌனத்தையே ஆயுதமாக ஏந்துகிறது. ஈழத்தில் போர் நடந்த போது மௌனம் காத்த அதே சர்வதேச அமைப்புகள் தான் இன்றும் அறிக்கைகளோடு தன் கடமையை முடித்துக் கொள்கிறது. உயிரை காக்கும் மருந்துகளை விட உயிரை பறிக்கும் ஆயுதங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கும் இந்த உலக கட்டமைப்பு ஒரு மிகப்பெரிய தோல்வி. ஈழத்தில் சோதிக்கப்பட்ட அதே போரூத்திகளும் ஆயுதங்களும் இன்று வேறு பெயர்களில் ஈரான் போன்ற நாடுகளில் அரங்கேறுகின்றன. மனித உயிர்கள் இங்கே வரும் எண்கள் மட்டுமே. அவை ஒருபோதும் உணர்வுகளாக பார்க்கப்படுவதே இல்லை. ஈழம் முதல் ஈரான் வரை நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் மிகவும் வலிமையானது. சர்வதேச நீதி என்பது ஒரு மாயை என்பதை வரலாறு மீண்டும் மீண்டும் நிரூபிக்கிறது. தன் கையே தனக்கு உதவி என்ற பழமொழிக்கு ஏற்ப பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களின் நீதிக்காக தாங்களே போராட வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுகிறார்கள். இறுதியாக ஈழத்தின் கடற்கரையில் புதைக்கப்பட்ட கனவுகளும் தெஹ்ரானின் இடுபாடுகளில் நசுக்கப்படும் வாழ்வும் உலகிற்கு சொல்லும் செய்தி இதுதான். அதிகார வர்க்கம் தன் லாபத்திற்காக எதையும் செய்யும். மனிதாபிமானம் என்பது மேடைகளில் பேசப்படும் ஒரு கவிதை மட்டுமே. நிஜத்தில் அது அதிகாரத்தின் காலடியில் நசுக்கப்பட்டு கிடக்கும் ஒரு அனாதை. இந்த உலகம் திருந்த போவதில்லை. ஆனால் பாதிக்கப்பட்டவர்களின் கதறல் ஒரு நாள் வரலாற்றின் பக்கங்களில் இந்த உலகத்தின் மௌனமான சாட்சிகளை குற்றவாளி கூண்டில் நிறுத்தும் என்பது மட்டும் நிச்சயம்.